பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2025 ஆண்டினுடைய 2வது மாதத்தை கிருபையாக காண செய்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் கர்த்தருடைய பூரண ஆசீர்வாதமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பூரண சமாதானமும் அவருடைய பூரண கிருபையும் அவருடைய பூரண சுகமும் சௌக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2வது மாதத்திலும் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவன் செய்த மகா பெரிய கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் மாதத்தை கம்பீரமாக முடித்து 2வது மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2வது மாதத்திலும் தேவனுடைய ஒரு மகிமையான ஒரு வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது ஒரு மகிமையான ஒரு பாடலை பாட கேட்போம். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். துயரப்பட்டவர்கள் துதித்து பாடுவார்கள். துதியின் உடையுடனே அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கிருபை ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆமென். நமக்கு விரோதமாய் எத்தனை சூழ்ச்சிகள் பிரச்சனைகள் வந்தாலும் அவரை நோக்கி பார்த்தவரை துதித்து உயரமான நேரங்களிலும் அவரை பாடி உயர்த்த கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். இயேசு நல்லவர். நன்றி. பிரைஸ் காட். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்சலோம் தகப்பனாகிய தாவீதை பின்தொடர்ந்து வருகிற பொழுது கூட ஆண்டவரை துதித்து கொண்டே கடந்து போனார். ஆமென். அவர் எனக்கு கிரீடம், அவர் எனக்கு மகிமை, அவர் என் தலையை உயர்த்துவார். எத்தனை மகிமையான அனுபவங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. ஆமென். பிரியமானவர்களே, துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன். ரோமர் 14ஆம் அதிகாரத்தில்
அதனுடைய 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 14 அதனுடைய 4வது வசனம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அநேக நேரங்களிலே மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்க வேண்டும் என்பதே அநேகருடைய ஆசையாக இருக்கிறது. அநேக நேரங்களில் மற்றவர்கள் குற்றவாளிகளாக நிற்க வேண்டும், அதை நாம் காண வேண்டும் என்பதே அநேகருடைய ஆசையாக இருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 4வது வசனத்தில் நாம் வாசித்த அதே பகுதியிலே வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை பவுல் சொல்லுகிறார் குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு நீ யார்? மத்தேயு 7 அதனுடைய 4வது வசனத்தில் இயேசு சொன்னார், உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 37வது வசனத்திலே வாசிக்கிறோம், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறோமோ, நாம் யாரை பார்த்து நீ குற்றவாளி என்று சொல்லுகிறோமோ, தேவன் சொல்லுகிறார் அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. நாம் யாரை குற்றவாளிகளாக தீர்க்கிறோமோ, தேவன் சொல்லுகிறார் ஆமேன், அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்துவதற்கு வல்லவராயிருக்கிறாரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் துவக்கத்தில் ஆமென் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுங்கள், யாராகிலும் உங்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து குற்றவாளி என்கிற பட்டத்தை தந்து உங்களை சோர்ந்து போக செய்திருக்கலாம். அதை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சொல்லுங்கள், ஆமேன், நான் நிலைநிறுத்தப்படுவேன். தேவன் என்னை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் என்னை குற்றவாளிகள் என்று தீர்த்து விடுகிறீர்கள், ஆனால் தேவன் என்னை ஆமேன் நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் என்னை நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை நிலைநிறுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள், நிலைநிறுத்தப்படுவீர்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் தருகிற ஒரு மகிமையான தேவனுடைய வார்த்தை, ஆமேன், நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். உங்களை நிலைநிறுத்த இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய சுபாவம் என்ன? யார் நிலைத்து கம்பீரமாக இருக்கிறார்களோ அவர்கள் விழ வேண்டும். எந்த குடும்பம் நிலைத்து நிமிர்ந்து நிற்கிறார்களோ, நிமிர்ந்து நடக்கிறார்களோ, அந்த குடும்பம் வீழ்ந்து போக வேண்டும், வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். இதுதான் மனிதனுடைய திட்டம், இதுதான் பிசாசினுடைய திட்டமாக இருக்கிறது. சங்கீதம் 41 அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள் என்று தாவீது புலம்புகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்குமானால், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில்,
பொது வாழ்க்கையில் படிக்கிற நேரங்களிலே நமக்கு ஒரு நல்ல பெயரை அல்லது ஒரு நல்ல ஒரு மேன்மையை தந்திருப்பார் என்றால் அநேகருக்கு எரிச்சலாக இருக்கிறது, அநேகருக்கு பொறாமையாக இருக்கிறது. ஐயோ, இவன் தொடர்ந்து இந்த பதவியிலே நிலைத்து நிற்கிறானே, ஐயோ இவன் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறானே, ஐயோ இவன் தொடர்ந்து ஜெயம் எடுக்கிறானே, தொடர்ந்து நல்ல பெயர் இவனுக்கு இருக்கிறதே, இவன் அழியட்டும், இவன் விழுந்து போகட்டும், இவன் தொலைந்து போக வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் தேசத்தில் ஏராளம் இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 41:5 வாசிக்கிற பொழுது, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஊழிய ஸ்தலங்களில், குடும்ப வாழ்க்கையிலே, வேலை ஸ்தலங்களில், பொது வாழ்விலே, படிக்கிற இடங்களிலே நமக்கு ஒரு பெயர் இருக்குமானால், நமக்கு ஒரு மேன்மை இருக்குமானால், நமக்கு ஒரு கனம் இருக்குமானால், சத்துருக்கள் இவ்விதமாக நினைக்கிறார்கள், இவன் அழிய வேண்டும், இவன் பெயர் தொலைந்து போக வேண்டும், இவன் அழியட்டும், இவனுடைய ஊழியம் தொலையட்டும், உயர் பதவிகளில் தொடர்ந்து நிலைத்து நிற்கிறானே, இவனுக்கு ஒரு வீழ்ச்சி வரட்டும் என்று நினைக்கிறவர்கள் மத்தியிலே தான் நாமும் இருக்கிறோம். உங்கள் வியாபாரம் அழியட்டும், நஷ்டம் வரட்டும், தொழில் முடங்கட்டும், வீழ்ச்சி உண்டாகட்டும் என்று நினைக்கிறார்களே, என்று சிந்திக்கிறார்களே, என்று எண்ணுகிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பதாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். அப்படிப்பட்ட விரோதமான எண்ணங்களுடைய மனிதர்களுக்கு முன்பதாக உங்களுடைய வீழ்ச்சியை காண்பதற்கு ஆசைப்படுகிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பதாக ஜீவனுள்ள தேவன் இந்த நாளிலே ஸ்தோத்திரம் உங்களை நிலைநிறுத்துவதற்கு, உங்கள் ஸ்தானங்களில், நீங்கள் இருக்கிற ஸ்தானங்களிலே உங்களை நிலைநிறுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். சங்கீதம் 30 அதனுடைய 7வது வசனத்திலே தாவீது விதமாய் சொல்லுகிறார், ஆமென், கர்த்தாவே உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை நீர் திடமாக நிற்க பண்ணினீர், திடமாக நிற்க பண்ணினீர். சங்கீதம் 118:13வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நாம் விழ வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். விழுந்து அதற்கு பிறகு நாம் எழுந்திருக்க கூடாது என்று சத்துருக்கள் நினைக்கிறார்கள். நாம் எழுந்திருக்க கூடாது என்று நம்மை தள்ளிவிடுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நாம் விழுந்து போகும்படி, எழுந்து நிற்கக்கூடாதபடிக்கு மனிதர்கள், உலகம் நம்மை விழத் தள்ளுகிற பொழுது, ஆண்டவராகிய தேவனோ நம்மை தூக்கி நிலைநிறுத்துகிற, நம்முடைய ஸ்தானங்களில் மீண்டும் நம்மை கொண்டு வந்து நிலைநிறுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். மீகா 7ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 8வது வசனத்தில், என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை. நாம் விழ வேண்டும், வீழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைகிற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறார்கள். சத்துரு இருக்கிறான், நாம் தொலைந்து போக வேண்டும், நாம் விழுந்து போக வேண்டும், அதை கண்டு சந்தோஷப்பட வேண்டும் என்று எண்ணுகிற பிசாசு, சத்துருவின் கூட்டங்கள் தேசத்தில் ஏராளம் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் தேவ மனுஷன் சொல்லுகிறான், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமேன். நான் எந்த சூழ்நிலையில் விழுந்தாலும் தேவனோடு ஒப்புரவாகுவேன். அவர் என்னை எழுந்து நிற்க பண்ணுவார், அவர் என்னை எழுந்து நிற்க பண்ணுவார், அவர் என்னை எழுந்து நிற்க பண்ணுவதற்கு என் இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிப்ரவரி மாதத்திலே நானும் நீங்களும் சொல்லலாம், நமக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய வீழ்ச்சியை ஆமென் காண துடிக்கிற மக்களுக்கு முன்பதாக, சத்துருக்களுக்கு முன்பதாக, பிசாசுக்கு முன்பதாக நீங்கள் சொல்லுங்கள், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, நான் எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை எழுந்திருக்க பண்ணுவார், அவர் என்னை எழுந்திருக்க நிற்க பண்ணுவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நம்புங்கள், நீங்கள் எழுந்து நிற்பீர்கள், நிலைத்து நிற்பீர்கள். உங்கள் ஸ்தானங்களில் உங்களை நிலைத்து நிற்க பண்ணுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக, செய்யாத குற்றங்களுக்காக சில நேரத்திலே தண்டிக்கப்படுகிறோம். ஒரு செய்யாத தவறை
நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று சொல்லி இல்லாத பொய்களை உங்கள் மேல் சுமத்தி குற்றவாளி என்கிற கூண்டிலே உங்களை நிறுத்தி விடுகிறார்கள். நீ குற்றவாளி என்று தீர்த்து விடுகிறார்கள், தீர்ப்பு சொல்லி விடுகிறார்கள். செய்யாத தவறுக்காக, செய்யாத குற்றத்துக்காக குற்றவாளி என்கிற பெயரை எடுத்துக்கொண்டு அதனால் வேதனை, கலக்கங்கள், அதனால் சஞ்சலங்கள், நாம் அனுபவித்த சில நன்மைகள் அல்லது நாம் இருந்த இடங்கள், ஸ்தானங்கள், அதனால் அது நிமித்தம் அசைந்து கொண்டிருக்கலாம். அதை நினைத்து ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இப்படி ஒரு வீழ்ச்சி வருகிறது போல தெரிகிறதே, நான் இருந்த இடம், நான் இருந்த பதவி, அல்லது நான் உட்கார்ந்திருந்த அந்த மகிமையான அனுபவங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறதே என்று நீங்கள் புலம்பலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். குற்றவாளி கூண்டில் உங்களை நிறுத்திவிட்டீர்களா? நீங்கள் தான் குற்றவாளி என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டார்களா? ஜனங்கள் உங்களை குற்றவாளிகள் என்று கருதுகிறார்களா? அது நிமித்தம் நீங்கள் அமர்ந்த சில ஸ்தானங்கள், சில இடங்கள் இன்றைக்கு அசைந்து கொண்டிருக்கிறதா? சோர்ந்து போகாதிருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், இயேசு சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். இல்லாத தவறை நீங்கள் செய்தீர்கள் என்றும் குற்றவாளிகள் என்றும் உங்களை சொல்வார்களானால், செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் குற்றம் செய்தீர்கள் என்று கூறுவார்களானால், இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் குற்றவாளிகள் அல்ல என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை நிலைநிறுத்துவதற்கு, நிலைநிறுத்த பண்ணுவதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை, இந்த காரியத்தை நீ செய்யவில்லை என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பதாக உன்னுடைய நீதியை வெளிப்படுத்துவதற்கு, நிலைநிறுத்துவதற்கு ஆண்டவராகிய இயேசு போதுமானவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆமே, நீங்கள் பாக்கியவான்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துவார். நீ தவறு செய்யவில்லை என்று சொல்லி இயேசு உங்களை நிலைநிறுத்துவார். வேலை ஸ்தலத்தில், குடும்ப வாழ்க்கையில், ஊழிய காரியங்களில், ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த தவறை நீங்கள் செய்யவில்லை, நீ குற்றவாளி அல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிலைநிறுத்துவார், நிலைநிறுத்துவார், நிலைநிறுத்த போகிறார். நிலைநிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 145 அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எந்த சூழ்நிலையிலே விழுந்தாலும் நம்முடைய ஆண்டவருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மகிமையான சுவாபம், அவர் நம்மை தூக்கி விடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலும் அவர் நம்மை தூக்கி நிலைநிறுத்துகிற ஒரு கர்த்தர். நாம் அவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் விழுந்து போனேன், என்னை தூக்கி நிறுத்தும், என்னை தூக்கி நிறுத்தும் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் கடந்து வந்து சொல்லுவோமே ஆகில், அவர் நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 145 அதனுடைய 14வது வசனம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் விழுந்தாலும், ஆமேன், ஒரு கூட்டம் நம்முடைய வீழ்ச்சியை கண்டு ஆமேன் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, ஆண்டவரோ விழுந்து போன நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எந்த ஸ்தலங்களில், எந்த இடத்தில் விழுந்து போனாலும் நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே விழுந்தாலும் அவர் நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு, நம்மை நீதிமான்களாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நிலைமையிலே நாம் விழுந்து போனோம், ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகுவோம். ஆண்டவரே நான் விழுந்து போனேன், என்னை தூக்கி நிறுத்தும், என்னை தூக்கி நிறுத்துவீராக என்று சொல்லி அவரிடத்தில் நாம் கடந்து வருவோமானால், ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு, மடங்கடிக்கப்பட்ட இடத்துல நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு ஜீவனுள்ள தேவன் நல்லவராக இருக்கிறார்.
சங்கீதம் 94 அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சறுக்குதல், ஒரு வீழ்ச்சி வந்துவிடுமோ, வருகிறது போல தோன்றுகிறதே என்று நாம் எண்ணுகிற பொழுது கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்குகிறார். கர்த்தர் அவருடைய கிருபையினால் மீண்டும் நம்மை எழுந்து நிற்க பண்ணுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலையிலும் ஆமேன் நாம் சறுக்கி விழுந்து விடாதபடி கர்த்தர் கிருபையாக நம்மை தாங்குவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே நாம் மடங்கடிக்கப்பட்டு விழுந்து போன சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு, ஆமேன், மடங்கடிக்கப்பட்ட நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு, தாங்குவதற்கு, நிலைநிறுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சமூகத்திலே ஓடி வாருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 19ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, பிரதான ஆசாரியர்களும் சேவகர்களும் இயேசுவை சிலுவையில் அறையும் 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 என்று கத்தினார்கள். பிலாத்து சொன்னார், இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன், இவர் குற்றம் செய்யவில்லை, என்றாலும் நீங்களே இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார். இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். செய்யாத குற்றத்தை செய்தார் என்று சொல்லி பாவமறியாத இயேசுவை மேல் பாவத்தை சுமத்தி குற்றமறியாத இயேசுவை குற்றவாளியாக மாற்றி அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் நமக்குள்ளே நிலைத்து நிற்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மை நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்மை நிலைநிறுத்த பண்ணுவதற்கு, நிலைநிற்க பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இறுதியாக யோவான் 8ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 4வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள். 5வது வசனத்தில், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? கையுமையுமாக பாவத்தில் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இவள் குற்றம் செய்தவள், இவள் குற்றவாளிதான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசுவின் சுவாபம் என்ன? உங்களில் குற்றம் செய்யாதவர்கள் யாராகிலும் இருந்தால் முதலாவது இவளை கல்லெறிந்து கொல்லட்டும், கல்லெறிய கடவன் என்று சொல்லி கல்லெறியுங்கள். இவள் குற்றவாளி என்று சொல்லி என்னிடத்திலே கொண்டு வருகிறீர்களே, இவள் குற்றவாளி, இவள் அழிய வேண்டும், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து சாகப்பட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, உங்களில் குற்றம் செய்யாத யாராகிலும் ஒருவர் இருந்தால் இவளை கல்லெறியட்டும் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குற்றவாளி என்று இயேசுவினிடத்தில் வந்த அத்தனை மனிதர்களும் ஓடிவிட்டார்கள். இயேசு கேட்டார், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எங்கே? 8ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 10வது வசனத்தில் அந்த ஸ்திரீயை நோக்கி வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? இவளை குற்றவாளியாக குற்றம் சாட்டினவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள், ஒருவராகிலும் இல்லை. ஆனால் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஸ்திரீ இயேசுவின் அருகிலே நின்றாள். இயேசுவின் அருகிலே நின்றாள். அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இயேசு சொன்னார், நானும் உன்னை 8ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே, அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அருமையான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குற்றவாளி என்று குற்றம் சாட்டினவர்கள் அத்தனை பேரும் ஓடிப்போன பொழுது இயேசுவின் அருகில் நிற்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றாள். பாவத்தில் விழுந்து போனவள்,
விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவள், அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தார். நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ எழுந்து நில், இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், இனி பரிசுத்த பாதையை நான் உனக்கு காட்டுகிறேன், இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்லி அவள் வாழ்க்கையில் அருமையான ஒரு வெளிச்சத்தின் பாதையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு முன்பதாக காட்டினார். அவள் அந்த பாதையிலே கர்த்தர் காட்டினார். இனி போய் பாவம் செய்யாதே என்று சொன்னாரே, பாவம் செய்யாதபடி அவள் தொடர்ந்து ஒரு நல்ல பாதையிலே ஓடுவதற்கு ஆண்டவர் அவளுக்கு இரக்கம் காட்டினார். அவளை ஆக்கினைக்குள்ளாக திருக்கவில்லை. அவள் நிலை நிற்கும்படி ஆண்டவர் இயேசு அவளுக்கு உதவி செய்தார். பாவத்திலிருந்து விடுதலை ஆகி பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் ஓடும்படி கர்த்தர் அவளை நிலை நிறுத்தினார். அவள் அழியவில்லை. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவள் அழிந்து போகவில்லை. அவள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படவில்லை. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். சங்கீதம் 37 அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை தாங்குகிறார் என்று, தமது கரத்தினால் தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் விழுந்தவள், பாவத்தில் விழுந்த ஒரு ஸ்திரீ, ஆனால் அவள் தள்ளுண்டு போகவில்லை. கர்த்தர் தமது கரத்தினால் அவளை தாங்கினார். அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தார். அவளுக்கு ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 109 அதனுடைய 31வது வசனம், ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்திலே நிற்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். இல்லாத தவறை, குற்றத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று ஆக்கினைக்குள்ளாக உங்களை மாற்றிவிடுகிறார்களே, ஆக்கினைக்குள்ளாக ஒருவேளை உங்களை கொண்டு போய் நிறுத்தி விடுகிறார்களே, இந்த மாதத்துல கர்த்தர் அப்படிப்பட்டவருடைய கரங்களில் இருந்து உங்களை விடுவித்து உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி, உங்களை நிலை நிறுத்தும்படி, உங்களை நிற்கிற ஸ்தானத்தில் உங்களை நிலை நிறுத்தும்படி அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று உங்களை ரட்சித்து உங்களை நிலை நிறுத்துவதற்கு, நீ குற்றவாளி அல்ல, நீ குற்றம் செய்தவள் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை, இவள் என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது, நான் இவளை நிலைநிறுத்துகிறேன் என்று சொல்லி உங்களை ரட்சித்து இந்த மாதத்தில் வரும் காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நிலைநிறுத்த செய்வார். நிலைநிறுத்த செய்வதற்கு இயேசு எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான புதிய வருஷத்தின் 2வது மாதத்தை கிருபையாக தந்ததற்காக நன்றி. இன்றைக்கும் ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை தியானிப்பதற்கு கர்த்தர் இரக்கம் செய்தீர். அவன் நிலை நிறுத்தப்படுவான். அவனை நிலை நிறுத்துவதற்கு தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறாரே என்கிற வசனத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, அநேக நேரங்களில் செய்யாத தவறை செய்தோம் என்று சொல்லி குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவதற்கு ஜனங்களும் பிசாசும் எத்தனப்படுகிற பொழுது, ஜீவனுள்ள இயேசப்பா, ஹல்லேலூயா, நீ குற்றவாளி அல்ல, நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி எங்களுடைய ஆத்துமாவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று விடுவித்து எங்களை நிலை நிறுத்துவதற்கு, தேவனுடைய பிள்ளை என்று நிலைநிறுத்துவதற்கு, தவறை செய்யவில்லை என்று நிலைநிறுத்துவதற்கு, இவன் உண்மை உள்ளவன் என்று நிலைநிறுத்துவதற்கு, இவள் உண்மை உள்ளவள் என்று நிலைநிறுத்துவதற்கு நீர் போதுமான தேவனாக இருக்கிறீர் என்கிற மகிமையான வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி.
ஆண்டவரே, எங்களுடைய வீழ்ச்சியை கண்டு, எங்களுடைய விழுதலை கண்டு மனிதர்கள் சந்தோஷப்படுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிற பொழுது நீர் எங்களை அவைகளில் இருந்து எங்களை விடுவித்து எங்களை உன்னதமான ஸ்தானங்களில், நாங்கள் அமர்ந்திருக்கிற ஸ்தானங்களில் எங்களை நிலைநிறுத்துவதற்கு நீர் போதுமான தேவனாக இருப்பதற்காக நன்றி. அவன் நிலைநிறுத்தப்படுவான், அவனை நிலைநிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து உம்மை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஸ்தோத்திரம் நிலை நிறுத்துவீராக. நிலை நிறுத்துவதற்கு நீர் வல்லமையுள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றி. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கரத்தினால் அவனை தாங்குகிறார் என்ற வேத வசனத்தின்படி விழுதலுக்கு ஏதுவான சூழ்நிலைகளை மாற்றி, விழுதலுக்கு ஏதுவான வீழ்ச்சிக்கு ஏதுவான சூழ்நிலைகளை மாற்றி உமது பிள்ளைகளை தூக்கி நிலை நிறுத்துவீராக. நித்திய பாதையிலே நடக்க செய்வீராக. ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தரனை எழுந்திருக்க பண்ணுவார், கர்த்தரனை தாங்குவார் என்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சத்துரு வெட்கப்படும்படி, சத்துருவின் கூட்டத்தார் வெட்கப்படும்படியாக உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எழுந்து நிற்க பண்ணுவீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பின்தொடரட்டும். தாழ்த்தி ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நிலை நிறுத்தப்படுவான். நீங்கள் இந்த மாதத்தில் நிலை நிறுத்தப்படுவீர்கள். உங்களை நிலை நிறுத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும் உங்களை தூக்கி எடுத்து நிலை நிறுத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.